பிறகு நாங்கள் முஸ்லி கிராமத்தில் எங்களை முஸ்லீம் கிராமம் வந்து அங்கே போனோம். அங்கே போய் பார்த்த டைமில் செல் சத்தங்களை கேட்டு பயந்து ஸ்லாவத்துறை கொக்குப்படி அங்கே இருந்த மக்கள்லாம் ஓடி வந்து முஸ்லீமில் வந்து இருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி போட்டு திடீர்னு சொன்னாங்க, இப்படி சேவாலங்க நிறுவனம் மூலமாக எங்களுக்கு தொலைபேசி அழைப்பு வந்து முஸ்லிக்கு இன்னொரு அரை மணி காலத்தில் ஆமி முஸ்லிக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அப்போ மக்கள் எல்லாம் பாடசாலையில் போயிருங்க, இராணுவத்தை கண்ட உடனேயும் கையோசத்தினா அவங்க உங்களை அதில் ஆதரித்து அவங்களுக்கு செய்வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தள்ளாடிலேருந்து மெசேஜ் வந்து சேவாலங்க அறிவித்த உடனே மக்கள் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. நாங்கள் திரும்பி பண்டாரவழிக்கு வந்தோம். வந்து குறிப்பிட்ட நேரத்தோடு நாங்கள் இருக்கும்போது திடீர்னு மக்கள் எல்லாம் திரும்ப எங்களுக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது, இப்படி செல் வந்து விழுந்து முசல்லியிலையும் செல் விழுந்துட்டு அதில் மக்கள் இருக்க இல்லாத நாங்கள் பண்டாரவழிக்கு வரப்போறோம்னு சொல்லி ஒரு கொஞ்சம் நேரத்தால் பண்டாரவழிக்கு மக்கள் வந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் பெண்கள் எல்லாம் வீட்டில் இருந்தாங்க. அப்போ திடீர்னு அந்த சிலாவத்தில் கூழாங்குளம் முசலி கொக்குப்படையானோட சில குடும்பங்கள் எங்கள் ஊருக்கு வந்த உடனேயும் அவங்கள நாங்கள் வரவேற்று எங்களோட பள்ளியில் உள்ள அறைகள்லையும் எங்களோட வீடுகள்லையும் அதே நேரம் எங்களோட பாடசாலையிலையும் அவங்கள வரவேற்று அவங்களுக்கு தண்ணி அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு மதிய நாங்கள் எங்களோட ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சமைச்சு அந்த இடத்துல கறி எடுக்கிற அந்த இடத்துல பருப்பு கறி அவங்களுக்கு கொடுத்து மதிய உணவாக இருக்கு. சுமார் ஒரு 3:30 மணியை போல நாங்கள் மதிய உணவு அவங்களுக்கு வழங்கணும். பண்டாரவழி பாடசாலையில் வச்சு நாங்கள் வழங்கணும் மக்கள்லாம் சேர்ந்து. அதுக்கு பிறகு எங்களுக்கு அழைப்பு வந்து கொக்குப்படையா சிலாவத்துல மக்களை அரிப்புக்கு வர தமிழ் மக்களை வர சொல்லி பாதர்மார் கொடுத்ததால அவங்கெல்லாம் அங்கே போய்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு திடீர்னு எங்களோட மெல்குடியேற்ற அனைத்து அமைச்சர செயலாளராக மீன்குடி அதிகார சபையில உபதலைவராக இருக்கின்ற எங்கள் அலிகான் ஷரீப் ஆசிரியர் அவர்கள் எங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை திடீர்னு தந்தாரு. 2 மணித்தியாலத்துக்குள்ள இராணுவம் எல்லா முஸ்லிமில் உள்ள எல்லா மக்களையும் வெளியேற சொல்லிட்டாங்க. இது சம்பந்தமாக நீங்கள் மன்னார் டிஎஸோட தொடர்பு கொண்டு தெளிவுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். திரும்ப நாங்கள் ஸ்டேன்லி டிமல் மன்னார் பிரதேச செயலாளர் அவங்களோட நான் தொடர்பு கொண்டு சொன்னாங்க, இப்படி ராணுவம் அறிவிச்சிருக்க என்ன செய்யலான்னு. அந்த நேரத்தில் எங்களுக்கு திடீர்னு ஒரு செய்தி வந்து மூலச்சிக்குளம்னு சொல்ற இடத்துக்கும் ராணுவம் வந்துட்டாங்க. எங்கட அன்னை கிராமம் 2 கிலோமீட்டர் பக்கத்தில் ராணுவம் வந்துட்டு சொல்லி அந்த செய்தி நாங்கள் எடுத்துக்கொண்டு பதட்ட நிலையில் இருந்தோம். செல் வந்து திடீர்னு விழுந்திருக்கிறதால ராணுவத்துக்கு நாங்கள் பெருசாக பயப்பட இல்லை. அவங்க மக்களோட நல்ல முறை நடந்து கொள்றாங்க அந்த விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம். அதால செல் வந்து எங்கள் மக்களை யாரையும் தாக்கிடுமோன்னு நாங்கள் அச்சப்பட்டோம். இருந்த போதிலும் திடீர்னு நாங்கள் அந்த 2 மணி நேரத்தில் வெளியேற அந்த செய்தி கேட்ட உடனே நாங்கள் உடனடியாக எங்களோட பிள்ளைகளை மக்களை எங்களோட ஊர் கிராமத்தில் உள்ள அயல் கிராம முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன முடிவு செய்யறது நாங்கள் தீர்மானிச்சு நாங்கள் நானாட்டான் ஊடாக பண்டாரவழியிலிருந்து போற நானாட்டன் பாதையால போகணும்னு தீர்மானிச்சோம். பிறகு நாங்கள் தீர்மானிச்சோம் அரிப்புக்கு போய் அரிப்பினூடாக நானாட்டம் போகணும்னு சொல்லி இதெல்லாம் தீர்மானிச்சிருக்கிற நேரத்தில் சுமார் 6 மணி ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு நாங்கள் போக இயலாதுன்னு ஒரு சங்கடத்து இருந்த டைம்ல திரும்ப நாங்கள் அலிகான் ஷரீப் சாரோட தொடர்பு கொண்டு இரவைக்காவது எங்களுக்கு இப்படியா எங்க ஊர்ல தங்க இயலாதுன்னு ஒரு பெற்றுத்தர கேட்டோம். அப்ப அவங்க சொன்னாங்க, திரும்ப கோலத்து சொன்னாங்க, நான் திரும்ப பிரிக்கெட்டோட தள்ளாடியில் கழிச்சு அவங்க இப்படி எந்த ஒரு முடிவு தெரியலான்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க வெளியேறுத்தாங்கன்னு சொல்லி நாங்கள் அவரோட சின்ன பிள்ளைகள், பார்வை குறைந்த கண் பார்வை குறைந்த பிள்ளைகள், வயோதிபர்கள் எல்லாம் தூக்கி கொண்டும் கால்நடையாகவும் சுமார் 3.5 கிலோமீட்டர் பொற்கனி கிராமத்துக்கு வந்து அங்க திடீர்னு எங்களுக்கு பஸ் சேவைகளை எங்களை மினிஸ்டர் ஒரு ஏற்பாடு செஞ்சதால அதுக்கு ராணுவம் வந்து இறங்கின அந்த பஸ் நாங்கள் மறிச்சு வச்சு சுமார் 7 கலருக்கு பிறகு அந்த பஸ்ஸில் 4 கிராமத்து மக்களும் ஒரே பஸ்ஸில் ஏறி எங்களை மோட்டார் சைக்கிள்களையும் மக்கள் வந்து இஸ்கோட் மூலமாக அருவியாத்து பாலம் வரைக்கும் ராணுவம் எங்களை கொண்டு விட்டது. அதுக்கு பிறகு நாங்கள் ராணுவத்தின் உதவியோட சிறுக்கண்டல் கேமாடன் வந்து அடைஞ்சு டோன் புஸ்கோ அந்த கிறிஸ்தவ ஆலய மாணவர்கள் படிக்கிற அந்த இது நாங்கள் இப்போ தற்போது வைக்கப்பட்டு எல்லா மக்களும் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒன்றாக ஒற்றுமையாக எல்லோரும் ஒருவருக்கு ஒரு உதவியாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு சில சமய ரீதியான சில பிரச்சனைகளை தவிர வேற எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. உணவு மற்ற உதவிகள் எங்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தமாக இராணுவ அதிகாரிகள், போலீஸ், காவல்துறை, என்ஜிஓஸ் அதாவது நிறுவனங்கள், எங்களுடைய அரசாங்க அதிபர், எங்களுடைய திட்டப்பணிப்பாளர் மற்றும் பிரதேச செயலாளர் எல்லோரும் எங்களுக்கு நல்ல உதவிகளை செஞ்சு எங்களை உட்கார வச்சுக்கிறாங்க. அதோட இன்றைக்கு எங்களுடைய அமைச்சர் அவர்கள்
மீள்குடியேற்ற நிவாரண செயல் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்களும் வந்து எங்களுடைய இங்கு இருக்கின்ற எல்லா இடம்பெயர்ந்த மக்களுக்காக தலா 2000 ரூபாய் குடும்பத்துக்கு தருவதாக வாக்களித்து அந்த பணத்தையும் குறிப்பிட்ட சில 3 மணிக்குள்ள தருவதாக வாக்களிச்சுக்கிறாங்க. எல்லா மக்களும் சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. எங்களுடைய கிராமங்களுக்கு நாங்கள் மிக அவசரமாக போய் சேரணும். அதற்காக எங்களுடைய ராணுவ அதிகாரிகளிடத்திலும் அமைச்சர்களிடத்திலும் எங்களுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களிடத்தில் நாங்கள் பணியாக வேண்டிக் கொள்கின்றோம். எங்களுடைய கால்நடைகள் எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் விட்டு போட்டு எங்களுடைய சில பேருடைய கால்நடைகள் கட்டப்பட்ட நிலையில் எங்களுடைய கிராமத்தில் தவித்துக் கொண்டிருக்கின்ற அவைகளும் உயிர்கள் அவைகளை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். அதற்காக எங்களுடைய உயிர்களுக்கு எங்களுடைய எல்லோரையும் படைத்து அல்லாஹ் உதவி செய்தது போன்று இந்த கால்நடைகளுக்கும் அவைகளையும் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவசரமாக எங்களுடைய கிராமங்களில் எங்களை குடியேற்றுமாறு மிக தாழ்மையாக அனைத்து அதிகாரிகளும் ராணுவம் அமைச்சர் மேன்மை ஜனாதிபதி அவர் எல்லோரிடத்திலும் கேட்டு මට කෑමෙන්